Hello friends, welcome to Pebbles. நான் இன்னைக்கு செய்ய போறது சாம்பார் சாதம். இது ரொம்ப சுலபமா பண்ணலாம். இதுக்கு தேவையான காய்கறிகள் என்னங்கறத பாத்துறலாம். இதுக்கு என்னன்னா சாம்பார் பொடி நான் prepare பண்ணி தான் செய்ய போறேன். சாம்பார் பொடி கூட நான் அதாவது ingredients கூட சோம்பு ஆட் பண்றதுனால கொஞ்சம் கூடுதல் சுவை இருக்கும். தேவையான ingredients என்னங்கறத பாத்துறலாம். வறுத்து அரைக்கிறதுக்கு அதாவது சாம்பார் பொடிக்கு நம்ம காஷ்மீரி மிளகாய் ஒரு 6 எடுத்துறோம் 3 வரமிளகாய் சோம்பு 1 டேபிள்ஸ்பூன் மல்லி 1 டேபிள்ஸ்பூன் சீரகம் 1 டேபிள்ஸ்பூன் 1 டேபிள்ஸ்பூன் மிளகு 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு இது நல்லா நம்ம வறுத்துட்டு அரைச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்கு 2 வரமிளகாய் கடுகு வெந்தயம் காயம் 1 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் எடுத்துக்கிறேன் கொஞ்சமா கறிவேப்பிலை 2 தக்காளி புளி நம்ம கொஞ்சமா இருந்தாலே போதும் இத நான் கரைச்சு எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து இதுக்கு அதாவது அரிசி 1 டம்ளருக்கு அரை டம்ளர் துவரம் பருப்பு எடுத்துர்க்கேன் இத ஒரு 20 மினிட்ஸ் சோக் பண்ணிருக்கேன் நல்லா ஊறிடுச்சு காய்கறிகள் என்னங்கறத பாத்துறலாம் ஒரு உருளைக்கிழங்கு 6 அவரைக்காய் ஒரு முருங்கைக்காய் 8 பீன்ஸ் எடுத்துர்க்கேன் ஒரு கேரட் கத்திரிக்காய் ஒரே ஒரு கத்திரிக்காய் பெரிய கத்திரிக்காய் எடுத்துர்க்கேன் இத உப்பு தண்ணில போட்டு ஊற வச்சிருக்கேன் இல்லனா கருப்பாயிரும் இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு குக்கர் வெச்சுக்கலாம் அரிசி போட்டுக்கலாம் இது கூட நான் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி அதாவது நம்ம 1.5 டம்ளர் போட்டுக்கிற அரிசியும் பருப்பும் இதுக்கு நார்மலா நம்ம 3 டம்ளர் தான் ஊத்தணும் நான் 5 டம்ளர் அதாவது 2 டம்ளர் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிருக்கேன் கரெக்ட்டா அளந்து எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா சாம்பார் சாதம்னா கொஞ்சம் கொலகொலன்னு இருந்தா தான் நல்லா இருக்கும் இத ஒரு 3 விசில் விட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் இதுக்கு 1.5 டேபிள்ஸ்பூன் உப்பு போட்டுருக்கேன் 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு pan வெச்சுக்கலாம் நம்ம சாம்பார் சாதத்துக்கு சாம்பார் பொடி ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம் சீரகம் தனியா மிளகு கடலைப்பருப்பு சோம்பு போட்டனா சுவை கூடுதலா இருக்கும் மிளகாய் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது மிதமான சூட்ல வச்சிட்டு நீங்க ஃப்ரை பண்ணிக்கோங்க ஹை ஃப்ளேம்ல வெச்சீங்கன்னா கரிஞ்சு போயிடும் கருகாம பாத்துக்கணும் நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு இதை ஆற வச்சு அரைச்சுக்கலாம் நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் நீ கூடவே பெருங்காயம் ஆட் பண்ணி அரைக்கிறதுனால அரைச்சிடலாம் நான் தாளிக்கிறப்போ பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம ஒரு பேன்ல வெங்காயம் தக்காளி காய்கறிகள் ஃபர்ஸ்ட் நம்ம தாளிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்கிற சாம்பார் பொடியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பேன்ல ஆயில் விட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் கருவேப்பிலை வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்றோம் கட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அப்படியே நம்ம போட்டுக்கலாம் கூடவே தக்காளியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் முருங்கைக்காய் அவரைக்காய் உருளைக்கிழங்கு கேரட் பீன்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம் கத்திரிக்காய் இது நல்லா ஒரு கால்வாசி வெந்ததுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் காய்கறிகள் நல்லா வேகணும் காய் நல்லா வெந்துட்டுருக்கு நம்ம கத்திரிக்காயும் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி சாதத்துக்கு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதாவது இது சின்ன டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும் ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் மிதமான சூட்டிலே வச்சு வேக வைங்க இதுக்கு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம சாம்பார் பொடி அரைச்சிட்டோம் இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் சாம்பார் பொடி அரைச்சதுக்கப்புறம் பார்த்து நல்லா வாசமாக இருக்கும் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க வெந்ததுக்கப்புறம் நம்ம சாதம் வேக வச்சுருக்கிறோம் அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரு 3 நிமிஷம் நம்ம மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் சாதம் நல்லா வெந்துருச்சு கரண்டியை வச்சுட்டு நல்லா மசிச்சு விடுங்க அதுக்கப்புறம் காய்கறிகள் வெந்ததை எடுத்து நம்ம சாதத்துக்கூட கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம் நம்ம சாதம் வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம் சாதம் நல்லா குழஞ்சிருக்கு இந்த மாதிரி இருக்கணும் அதாவது உதிரி உதிரியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் தண்ணியோடு இருந்தால் தான் சாம்பார் சாதம் நல்லாயிருக்கும் வெந்ததுக்கப்புறம் நம்ம இதுலேயே எடுத்து கொட்டிக்கலாம் காய்கறிகள் எல்லாம் காய்கறி நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம புளித்தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் சாதம் வேக வச்ச சாதத்தை கூட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ சாதம் ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிட்டு நம்ம இப்போ தாளிச்சுக்கலாம் காய்கறி நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம ஆல்ரெடி அதாவது சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி வச்சிருக்கோம் இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரே ஒரு நிமிஷம் இருந்தாவே போதும் இப்போ நம்ம சாதத்தை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை நல்லா கிளறி விடுங்க நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் இங்கே தேவைன்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இதை ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் 2 நிமிஷம் ஆயிடுச்சு கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த சாம்பார் சாதத்துக்கு நெய் விட்டு தாளிச்சுக்கலாம் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டுட்டேன் நெய் நல்லா உருகட்டும் அதுக்கப்புறம் நம்ம கடுகு வெந்தயம் போட்டுக்கலாம் நெய் காஞ்சிருச்சு வெந்தயம் கடுகு போட்டோம் வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை பெருங்காயம் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் சாம்பார் சாதத்துக்கு கூட கொட்டிக்கலாம் சாம்பார் சாதம் ரெடி ஆயாச்சு நம்ம கொத்தமல்லி தலையும் தூவி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொத்தமல்லி தலை தூவினாவே நல்லா சாம்பார் சாதம் வாசனையாக இருக்கும் இப்போ சாம்பார் சாதம் ரெடி ஆயாச்சு வேறு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம் சுவையான சாம்பார் சாதம் ரெடி
சாம்பார் சாதம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம் எப்படி இருக்குது. ஓகே, நானே ட்ரை பண்ணுறேன். சூப்பராக இருக்குது. சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு. சாம்பார் சாதம் வந்து கொஞ்சம் கொலகொலன்னு இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். நான் சாம்பார் சாதம் எப்படி செஞ்சேங்கிறது பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.